கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நான் கூட நினைக்கலாம், எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க முடியுமா என்று நம் மனதில் கேள்வி எழும்புவது உண்டு. எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிப்போமா என்பது அரிதான காரியம்தான். அவனையை பெறும்பொழுது நாம் அவரிடத்துல சந்தோஷமாக அவர் துதிக்கிறவர்களாக காணப்படுவோம். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் தந்திருக்கிறார். இன்று நாம் ஜீவனோடு காணப்படுவது, நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளும், குழந்தை செல்வம், கணவர், குடும்பம், இனிமாய் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, நம்முடைய வேலை நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. பிள்ளை செல்வம் கிடைத்தல் அரியது. ஆனால் அதுவும் கூட எல்லா செல்வங்களிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நன்மையை நமக்கு குறையில்லாமல் கிடைக்கும் பொழுது நாம் அவரை தோற்கடிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதே சமயம் ஏதேனும் ஒரு நன்மை குறைபாடு காணப்படும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி முறிமுறிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். ஆனால் தாவீது தன்னுடைய துன்பமான நேரங்களிலும், அவருடைய மகிழ்ச்சியான வேலைகளிலும், உயர்விலும் தாழ்விலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை அவனுக்கு வந்த பொழுதும், அது தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியான வேலையிலும், துன்பமான நேரங்களிலும், அவனுடைய உயர்விலும் தாழ்விலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்ட பொழுதும் அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாக காணப்பட்டான். ஒரு சமயம் தாவீது அவனுக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக காத் தேசத்து ராஜா ஆயிஸ் என்ற இடத்துல செல்கிறதாக 1 சாமுவேல் 21 10 முதல் 15 வரை நாம் பார்க்கலாம். தாவீது அங்க ஆயிஸ் ராஜா இடத்துல போனவன அவனுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க, தாவீதை பார்த்து, அவள் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று ஆடல் பாடலோடு கொண்டாடப்பட்டவன் இந்த தாவீது அல்லவா என்று சொல்லி அவர்கள் பேசிய பொழுது தாவீது மனதிலே பயங்கொண்டவனாக காணப்பட்டான். அப்பொழுது இடத்திலிருந்து தப்புவதற்கு வழி வேண்டுமே என்று சொல்லி அவன் திட்டம் கொண்டவன் போல நடிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய வாயிலே முறை தள்ளி பைத்தியக்காரனை போல வாசல் கதைகளை கீறிக்கொண்டு காணப்பட்டவனாக இருந்த பொழுது ஆயிஸ் ராஜா, இந்த தேசத்துல பைத்தியக்காரன் இல்லைன்னா இவனை கூட்டிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து தப்பினவனாக அவன் காணப்பட்டான். அந்த நேரத்துல பாடப்பட்ட பாடல் தான் இந்த 34 சங்கீதம். தாவீது அப்பேற்பட்ட சூழ்நிலையில தந்த உயிரை அவன் காப்பாற்றுவதற்காக சென்ற இடத்திலும் கூட அவனை கண்டுகொண்டவர்களாக காணப்படும் பொழுது அவர்களுக்கு பயந்து அவன் அந்த இடத்தை விட்டு தப்பிய நேரத்திலும் கூட ஆண்டவரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். நாம இன்றைக்கு இந்த தாவீது ராஜாவை போல காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் நேரிடும் பொழுது, கஷ்டங்கள் காணப்படும் பொழுது, ஐயோ ஆண்டவரே இப்படி நீ தந்துட்டீரே என்று சொல்லி புலம்புகிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தாவீது அப்படி தன்னுடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. அவன் ஆண்டவரை தொழுது தோற்கடிக்கிறவனாக காணப்பட்டபடியினால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்து செல்கிறவர்களாக, அதை எதிர்கொள்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவருடைய சமூகத்தில் அவருடைய வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அனுதினமும் அதிகாலையில் அவரிடத்துல நம்ம பேசுகிற பிள்ளைகளாக, என்னை நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நாமும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து நம்மை எப்பொழுதும் வரை துதிக்கிற பிள்ளைகளாக வைக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தாவீது எப்பொழுதும் என்னை துதிக்கிற மகனாக காணப்பட்டான் சுவாமி. அதுபோல நாங்களும் கூட ராஜா எங்களுடைய வாழ்க்கையில உண்மை துதித்து தொழுது தோற்கடிக்கிற பிள்ளைகளாக, உங்களுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாக, உங்களுடைய வேதத்தின் மேல் பற்றுள்ளவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீ நன்மையினால் அவர்களை போஷித்து நீ நல்லவர் என்பதை அவர்களை யோசித்து பார்க்கத்தக்கதாக நன்மையான ஈவுகளை நீ கொடுத்துள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறபடியால் உண்மையை நோக்கி பார்க்கிற நாங்கள் விட்டுப்பட்டு போகாதவனா எங்கள் வாழ்க்கை செழுமையுள்ளதாக காணப்படத்தக்கதாக எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். துதியான மகிமையாக இன்னைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.